அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினம் கதிர்காம திருத்தலத்தில் காணப்படுகின்ற பல வகையான கடைகளை பற்றிய காணொலி இந்த காணொலியுமே போது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் கதிர்காமத்தில் முன்பக்கமாக காணப்படுகின்ற கடைகள். அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகளவான கடைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா உணவு பொருட்கள் கடையும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பூசை தட்டு கடைகளும் இருக்குது. கதிர்காம திருவிழா முன்னிட்டு தற்காலிகமான கடைகளும் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள பல கடைகளும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது மாலை கடை. பார்த்தீங்கன்னா அதிகளவான சன நடமாட்டம் கொண்ட ஒரு காலமாக இந்த காலப்பகுதி கதிர்காம பிரதேசத்தில் காணப்படுது. ஏனென்றால் இங்கு திருவிழா முன்னிட்டு இலங்கையிலிருந்து பல பாகங்களிலிருந்து மக்கள் வருகின்றமையால் இங்கு அதிகளவான மக்கள் காணப்படுகின்றார்கள். பார்த்தீங்கன்னா இந்தியால பகுதி ஃபுல்லாகவே கடையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேக் கடைகள், பார்த்தீங்கன்னா வெங்கல பொருட்கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாமே இங்கே காணப்படுது. நம்ம இந்த பகுதியில் முழுமையாக இந்த காணொலியை அனைத்து கடைகளையும் காட்ட முடியாது. ஏனென்றால் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகவும் இது கடைகளை கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுது. அதிக சன நடமாட்டம் கொண்டபடியாக இங்கே கடைகளை முற்றுமுழுதாக காட்ட முடியாத நிலையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இது பேக் கடைகள். பார்த்தீங்கன்னா இது டேட்டு கடை. பார்த்தீங்கன்னா இது இனிப்பு சாமான் கடைகள். இந்த பிரதேசத்தில் அதிக கடைகளை கொண்ட ஒரு இடமாக இது காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுதான் கதிர்காமத்துக்கு செல்லக்கூடிய முன்பகுதி. அதிலேயே பூசை தட்டு கடைகளும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பவுமே சுற்றிட்டு முன்னுக்கே வந்துட்டோம். இந்த வீடியோவை நம்ம முடிக்கிற நிலையில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த காணொலியானது இதோட முடிக்கப்படுது. இந்த வீடியோ எப்படி அதை உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, பாய்.